ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க அவர் கொடுத்த வாய்ப்புக்காக இந்த சோஷியல் மீடியா மூலம் எங்கெங்கே இருக்கிற உங்க அனைவரையும் வசனத்தினால் உங்களை பலப்படுத்த தந்த வாய்ப்புக்காக அவரை துதிக்கிறேன். வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய வாசல் அருகே காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்றீரே. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கு? கடந்த இரவு நீங்க நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வதை நீங்க பழக்கப்படுத்திக் கொள்றீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிங்க. ஏதோ ஒரு காரணத்தை, வேலைகள் இருக்குன்னு சொல்லாதீங்க, டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்ப இவ்வளவு மீடியா வளர்ந்துருச்சு. நீங்க ஆடியோ பைபிளை கேட்கலாம், அல்லது உங்க செல்போன்லயே நீங்க ஆடியோ பைபிளை டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்தை கூட நீங்க உங்க டிவி முன்னாடி உட்கார்ந்து அல்லது உங்க செல்லோடு உட்கார்ந்து பார்க்க முடியாவிட்டால் நீங்க குறைந்தது ஆடியோ கேட்கலாம்ல. கேள்வினால விசுவாசம் உண்டாகும். அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு சரியாக அவங்க ஆபீஸ் போற டைம்ல அவங்க கார் ஏறி ஆபீஸ்க்கு டிரைவ் பண்ணும்போது ரீச் ஆவதற்குள்ள அனுதின தியானம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இந்த ISTயின் படியாக 7 மணிக்கு மற்றும் உங்களுடைய தேசத்துல உங்க பகுதியில எந்த டைமுக்கு வருகிறதோ எனக்கு தெரியாது, ஆனா கிட்டத்தட்ட நம்ம இந்தியால முழுவதுமே காலை 7 மணிக்கே நாங்கள் இந்த தேவ செய்தியை ஒளிபரப்புகிறோம். தொடர்ந்து நீங்க பார்க்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும்போது நீங்க லைக் பண்ணுவதோ அல்லது ஷேர் பண்ணுவதோ செய்தால் படுகிற பிரயாசத்திலே மற்றும் அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நீங்க உதவியாக இருப்பீங்க. பாருங்க, இன்றைக்கு புதன்கிழமை. அப்படின்னா புதன்கிழமை என்றால் நடுவார ஜெப கூட்டம் சர்ச்சஸ்ல நடக்கும்ல. நம்ம ஜெபங்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நேரோவா குறுகியதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள்ல எவ்வளவு நேரமும் நம்மை குறித்தே சொல்லுகிற ஜெபங்கள். அன்றைக்கு பரிசேயன் போய் ஜெபித்த போது ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை புகழ்ந்தது போல காணப்படல. பரத்திலே இருக்கிற எங்கள் ஆண்டவரே என்றாவது, சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வோன்னதரே என்றாவது, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று எதுவுமே சொல்லவில்லை. தொடங்கியதுமே ஆண்டவரே நான் என்கிறான். பாருங்க, ஜெபம் நான் என்பதல்ல, ஆண்டவரே நீங்க, உம்முடைய தயவாலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்க தயவாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உங்க கிருபைனால நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் மனம் திரும்புதலோடு கூடிய ஜெபங்களாக இருக்க வேண்டுங்க. பெருமையுள்ளவர்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். உங்க வழக்க ஜெபங்களோ கூரையை கூட தாண்டாதுங்க. நம்ம செய்கிற ஜெபம் தேவனோடு பேசுகிற உரையாடலாக இருக்கணுங்க. சபைக்குள்ள போகும்போது நம்ம விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு தெரியாமலேயே நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். உங்க வீட்டிலேயே நீங்க உன்னுடைய அறைக்குள்ள சென்று கதவை பூட்டி ஜெபி என்ற வார்த்தை உண்மைதான். நிச்சயமா உங்களுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஜெப நேரம் இருக்கத்தான் வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் விசாலமான இருதயத்தோடு அதிக பாரத்தோடு அநேகருக்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய நிலைக்கு போக வேண்டும் என்றால் நாம ஆலயங்களுக்கு சென்று சுத்த இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களோடு கூட நாம கூட ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். நாம கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுங்க. நாம கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களால நிரப்பப்படுவோம். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவங்களா இருப்போம். பைபிள்ல அநேக ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. ஒருவர்னு சொல்ல முடியாது, அநேக ஜெபிக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற நபர். ஆதாம் பாவம், அவருக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆதாம் ஜெபித்தது போல எங்கேயும் இல்லை. ஆனா என்னங்க, ஆதாமுடைய மகன்களை பார்க்கும்போது ஆபேல் மரித்து போன பிறகு ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட சேத்து பிறந்ததற்கு பிறகு ஒருமுறை பாருங்க என்ன நடந்தது என்று நம்ம வேதத்தை திருப்பி பார்ப்போம். முதல் ஜெபத்தை யார் செய்தாங்க, எப்பொழுது செய்தாங்க என்று, எப்பொழுது தொடங்கினது என்பதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம்
4வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாத்தீங்களா, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் சேத்தை கொடுத்தாரு. அந்த சேத்தினுடைய மகன் ஏனோஸ் பிறந்ததிலிருந்து ஜெபம் தொடங்கியது. தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதற்கு முன்பு ஏதாவது அர்ப்பணித்தால் போதும் என்று நினைத்தாங்க. அதுவும் ஆபேலின் காலத்தில் நடந்தது. அங்கே ஆதாமேவாலும் எதுவும் பலி கொடுத்தது போல தெரியவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு எல்லா உரிமையும் எங்களுடையது தானே என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல இருக்கு. ஆனா மனுஷனுக்கு போக 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 இன்றைக்கு புரிதல் வருது என்னவென்றால், தேவனுடைய உதவி நமக்கு வேண்டும். தேவனை நாம சந்தோஷப்படுத்தணும். நம்முடைய பலத்தால, நம்ம ஞானத்தால, நம்முடைய பணத்தால நம்ம செய்ய முடியாத இது எத்தனையோ இருக்கிறது. அப்படிப்பட்டதெல்லாம் ஜெபத்தில் தான் சாத்தியம். நீங்க நம்புகிறீங்களா? நம்பினால் ஜெபிங்க. பணத்தால ஏதேனும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க, செல்வாக்கு இருந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இல்லாம எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், என்னென்ன உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. நிச்சயமா உங்க மரணத்திலிருந்து உங்களை யாரும் தப்புவிக்கவும் முடியாது. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஜெபிப்பது, ஜெபத்துக்கு அவர் சமூகத்துக்கு போகும்போது அவரை பார்க்கணும், நம்மை பார்ப்பதல்ல. நம்ம செய்த நற்கிரியைகள், நன்மைகளை சொல்லிக் கொள்வது அல்ல. இன்னும் சொல்ல போனா நம்முடைய நீதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பு கந்தையை போல இருக்காங்க. உங்க சமையல் அறையில, உங்க கிச்சன்ல, இப்பெல்லாம் கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சமையல் அறையில, கிச்சன்ல கந்தை துணிகள் இருக்குங்க. கஞ்சுப்பட்டு, அழுக்குப்பட்டு, ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வருங்க. நம்முடைய நீதி கிரியைகள் எல்லாம் அப்படி இருக்காங்க தேவனுக்கு. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவன் கொடுத்த கிருபையை, மகிமை இழந்து விட்டாங்க. ஆகவே இன்றைக்கு நாம தேவனிடத்துக்கு போகும்போது அவருடைய மேன்மையை குறித்து நம்ம துதித்துக் கொண்டு, ஜெபித்துக் கொண்டு, நம்முடைய உண்மை நிலையை உணர்ந்தவர்களாக உடைந்த நுறுங்கிய இருதயத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அநேக ஜெபிக்கிற நபர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. அதிலே தேவன் சொல்லப்போனா ரொம்ப இஷ்டப்பட்ட தானியேலின் ஜெபத்தை கேட்டபோது, நீ மிகவும் பிரியமானவன். பா, அவர் செய்கிற ஜெபம் தேவனுக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சாங்க. நம்ம சிறு பிள்ளைங்க அவங்க அழகா மழையா பேசும்போது எவ்வளவு கொஞ்சணும்னு தோணும்லங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து அவங்க அவங்க வந்தும் வராத வார்த்தைகளோடு பேசும்போது அந்த வார்த்தைகளை கேட்க நாம எவ்வளவு இஷ்டப்படுவோம் பாருங்க. நம்முடைய பரலோக தகப்பன் நம் வார்த்தைகளை கேட்கணும்னு, நம்முடைய தேவைகளை அறிந்து கொண்டு நம்மை தேற்ற வேண்டும் என்று நம்மை அணைத்துக் கொள்ளணும்னு விரும்புகிறாருங்க. நீ மிகவும் பிரியமானவனாகவே நான் உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்கிறார் காபிரியல் தூதனை தேவன் வானத்திலிருந்து ஜெபிக்கிற தானியேலின் இடத்துக்கு அனுப்புகிறாரு. அதிலிருந்தே நமக்கு புரியுது தானியேலின் ஜெபம் எவ்வளவு யதார்த்தமானது, எவ்வளவு விசுவாசத்தோடு கூடியது, எவ்வளவு சுத்த இருதயத்தோடு செய்தது, எவ்வளவு விசாலமானது. ஏனென்றால் தானியேல் அவருக்காக மட்டும் அவர் ஜெபிக்கலங்க. ஏனென்றால் தானியேலுக்கு திருமணம் ஆகவில்லை. தானியேலுக்கு மனைவியும் பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லைங்க. அவர் முழுமையாய் தன் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரிய நபராக, வாலிப வயதிலேயே தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட, ஜெபிக்க கற்றுக்கொண்டு நிறுத்தாமல் 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை பார்க்கிறோம். யூதர்கள் எல்லாம் கெட்டு போன போது, யூதர் எல்லாம் சிதறி போன போது, தேவன் திரும்ப அவர்களுக்கு இரக்கம் செய்து திரும்ப உங்களை வரவழைப்பார் என்று எரேமியா மூலம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு அந்த நேரம் நெருங்கியது என்று உணர்ந்து கொண்ட தானியேல் தேவனுக்கு முன்பு இப்படியாக ஜெபிக்கிறார். ஒரு முறை பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், அல்லது நாம 17வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். பாருங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் மது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உமது பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். தவிர
நாங்கள் எங்கள் நீதிகளை நம்பி உமது சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறது இல்லை. என்னங்க, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பியே நாங்கள் உமக்கு ஜெபிக்கின்றோமே தவிர எங்களுடைய நீதிகளை நம்பி உம்முடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறது அல்ல. நான் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறேன் என்று பெருமைப்படுறது என்னங்க? நம்ம ஜெபிக்க முடியுதுன்னு சொன்னா அது வெறுமனே அவருடைய இரக்கம்தாங்க, அவருடைய அன்பு, அவர் நமக்கு கொடுத்த பாக்கியம். எங்களுடைய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கவில்லை. எங்கள் தேவனே, என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உமது கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். என்னங்க, அது ஒரு பட்டணமா இருக்கட்டும், ஒரு மனிதனா இருக்கட்டும், அது ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், அவர் பெயரை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கஷ்டத்தில் இருந்தால், ஆண்டவரே, உங்க பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரித்த உம்முடைய பிள்ளையப்பா, எனக்கு நஷ்டமான உமக்கு அவமானம் வருமே அப்பா. ஐயா, ஒரு முறை என் ஜெபத்தை கேளுங்க, என்னை பாருங்க. உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து என்னை பார்த்தருளும். என்னங்க, கேட்பதை விட பார்க்கும் பொழுது இரக்கம் நம்ம மேல வரும். நம்ம சூழ்நிலைகளை பார்த்தால் பரிதாபமான சூழ்நிலையில இன்றைக்கு மனுஷங்க இருக்கிறாங்க. ஒன்றும் புரியாத நிலைமையில இருக்கிறாங்க. யாரும் உதவிகள் கிடைக்காத நிலைமையில இருக்கிறாங்க. தேவனை நோக்கி ஜெபித்தால் அவர் நம்மை பார்ப்பார். அடுத்த வசனம் 19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாகவே அதை தாமதியாமல் செய்யும். தேவனே, உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே, உம்முடைய மகிமைக்காக என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். ஒரு எடுத்துக்காட்டான ஜெபம் இது. தேவனை உயர்த்துவது நம்மை நாம தாழ்த்துவது, நம்முடைய கஷ்டத்தையும் நம்ம தேவையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயங்களிலே ஊழியர்கள் எனப்படுறவங்கள எத்தனை பேர் தேவனுடைய நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறாங்க. ஆண்டவரே, பாருங்கப்பா, எங்கள் குளிர்ந்து போன எங்கள் சபைகளை பாருங்க, எங்கள் பின்வாங்கி போகிற விசுவாசிகளை பாருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை சிதறி போகிற எங்கள் குடும்பங்களை பாருங்கப்பா. தவறி போகிற தேவ ஊழியர்களை, கள்ள போதனைக்குள்ளே போகின்ற ஊழியர்களை பாருங்கப்பா. கள்ள போதனையோடு மனிதர்கள் இன்றைக்கு மாயை செய்கிற சூழ்நிலைகளை பாருங்கப்பா. எத்தனையோ பேர் இன்றைக்கு மோசம் போறாங்க பாருங்க. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே புறப்பட்டு மனுஷங்களை ஏமாற்றுகிறாங்க. நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இறங்கி போயிட்டாங்க. இப்படி இருக்கிறாங்க. தேவன் சொன்னது போல கடைசி நாட்களில் அநேகர் பொய்யான அந்தி கிறிஸ்துக்கள் வருவாங்க என்பதை அப்படியே பார்க்கிறோங்க. இப்படிப்பட்ட நேரங்களிலே விசுவாசிகளாகிய நாம நம்முடைய விசுவாசம் சிதறி போகாம, நம்ம பதறி போகாமல், நமக்குள்ள சந்தேகங்கள் வராமல், என் ஆண்டவர், அவரோடு யாரையும் ஒப்பிட முடியாது. என் தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் தயவுள்ளவர் என்று உணர்ந்து, ஒன்றுமில்லாத நமக்கு அவர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்து இவ்வளவு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று அவரை துதித்து, இப்படிப்பட்ட ரட்சிப்பில்லாமல் தேவனுடைய வழிகளிலிருந்து தவறி போகிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வது, தானியேலை போல தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்வது எவ்வளவு அவசியங்க. தயவு செய்து இன்றைக்கு நீங்க 9ஆம் அதிகாரத்தை முழுமையாக, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து நீங்க தியானிங்க. இது அனுதின தியானமாகவே, இதை விட அதிகமாக என்னால விவரிக்க முடியாது. தேவன் உங்களுடனே தெளிவாக பேசுவாரு அவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசித்து நீங்க தியானிங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்தில் இருக்கிற முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கப்பா. எவ்வளவு பெரிய தேவனாண்டவரே நீர், உம்மிடத்துக்கு வர நாங்கள் எம்மாத்திரமப்பா. உம்முடைய கிருபை நிமித்தம் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தவிர நாங்கள் ஏதோ உமக்காக செய்தோம் என்று நாங்கள் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோமே. எங்களுடைய மேன்மை ஒன்றும் இல்லப்பா. நாங்கள் என்னவாக இருக்கிறோமோ அது வெறும் உம்முடைய கிருபை மட்டுமப்பா. சபைகள்ல விசுவாசிகளுக்கு நறுங்கிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவ ஊழியர்கள் முழங்காலின் மேலே ஆத்மாக்களை சம்பாதிக்க பாரம் உள்ளவர்களாக செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை செய்து
ஒவ்வொரு சபையிலும் எழுப்புதலை கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு சென்று ஜெபிப்பதை பழகிக் கொள்ளுங்க. தேவ சமூகத்திலே அவரை உயர்த்துங்க. நம்மை நாம தாழ்த்துவோம், தேவன் நம்மை உயர்த்துவாருங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்த இப்பொழுது 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் அற்புதங்களை செய்வார். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க பேரும் ஊரும் டைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு அறிந்து கொண்டு உங்களுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கவும் உற்சாகத்தோடு கூட இந்த ஊழியத்தை தொடரவும் நீங்க உதவி செய்தவர்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்தில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2 to 5 வரை, மாலை 6 to 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்னை ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,